Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Liquid drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பா என்னடா காலேஜுக்கு போல? இல்லப்பா, நான் இனிமே காலேஜ் போக மாட்டேன்ப்பா. ஏன், என்ன பிரச்சனை? பின்ன என்னப்பா, வந்து பாருப்பா என் காலேஜுக்கு எல்லாரும் பைக் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஃபோன் வச்சிருக்காங்கன்னா இந்த மொக்க செல்ல வச்சுருக்கிறேன்ப்பா. அசிங்கமா இருக்குதுப்பா. இன்னும் வீட்டு வாடகையே கட்டல, இப்போதான் உனக்கு காலேஜ் ஃபீஸை நான் கட்டினேன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ளே ஃபோன் வந்து கேட்டா எப்படிரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஃபோன் வாங்கிட்டா தான் நான் காலேஜுக்கு போவேன். டேய், விட்டா என்ன ரொம்ப ஓவரா பேசுகிற? போ வீட்டுக்கு, வந்து பாத்துக்கிறேன். கிளம்பு. ஹாய்டா. எப்படா வந்தா? ஃபோன் வாங்கிட்டேன் மச்சி. ஃபோன்லாம் வாங்கிட்டியாடா? நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? புதுசுடா. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குடா. எவ்வளோ? 15,000. 15,000. ஸோ ஃபோன்லாம் வாங்கிட்டா, எனக்கு எதுவும் இல்லையா மச்சான்? நைட் ட்ரீட்டே வைக்கிறேன்டா. செல்ஃபி எடுறா. மச்சான், ஒரு வாட்டர் பாயிண்ட் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேங்க. நான் பீர் வாங்கி தர, ஃபோன் வாங்கிட்டேன். எடி மச்சான் அந்த வளர்ச்சி. நீ வேற இதை வாங்கி கொடுத்ததுக்கே எங்கள் அப்பா 4 இடத்துல கடன் வாங்கி கொடுத்தான். எங்கள் வீட்டில் எங்கிறானே எங்கள் அப்பன் ஒரு சைனா செட்டு கூட வாங்கி தர மாட்டானா? வாங்கி கொடுத்துட்டாலும். ஏ மச்சான், அப்பா கால் பண்ணுறாரு, நான் போய் போயிட்டா பேசுகிறேன். மச்சி. பாத்தியா அத டப்பா ஃபோன் வச்சு ₹1 கூட கையில் இருக்கு. இப்போ நான் ஃபோன் வாங்கிச்சு சரகு வாங்கி கொடுத்து நீ எப்போ மச்சதெல்லாம் வாங்கி தரப்போறா? ஏன்டா, எனக்கு ஒரு தான் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பன் பக்கத்து வீட்டு ஆண்டியை எப்படி விசார் பண்ணுறதுலேயே குறியாகிறா. நல்லா இருக்குமா? டேய், ஓகேப்பா, இதோ வந்துடுறப்பா, 5 மினிட்ஸில் வந்துடுறேன்ப்பா. ஏ மச்சான், கோச்சிக்காதீங்கன்னா, அப்பா கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேன். போ ஓகே மச்சான். ஓகே ஓகே, பை பை பை. ஓ, என்னாச்சு? எந்தண்ணா பார்த்தண்ணா? எந்தண்ணா? எங்கே இருக்கேன் நான்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் கூட தான் சார் உங்கள் ஒய்ஃப் அடிக்கடி தனியாக போய் வெளியே மீட் பண்ணுறாங்க. இவங்க கூட தான் அதிகமாக கால்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த விஷயம் ஸ்டேஷன்ல யாருக்கும் தெரியாம பாத்துங்க. கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். ஸ்டேஷன் கிளம்புறேன் சார்.
என்னப்பா வண்டி ரெடியா? சார் இன்னும் 5 நிமிஷம் ரெடி ஆகிடும் சார். பா என்னடா காலேஜுக்கு போல? இல்லைப்பா, நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன்ப்பா. ஏன் என்ன பிரச்சனை? பின்ன என்னப்பா, வந்து பாருப்பா என் காலேஜுக்கு எல்லாரும் பைக் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ஃபோன் வச்சுருக்காங்கன்னா இந்த மொக்க செல்ல வச்சுருக்கிறேன்ப்பா. அசிங்கமாக இருக்குதுப்பா. இன்னும் வீட்டு வாடகையே கட்டல. இப்போதான் உனக்கு காலேஜ் ஃபீஸை நான் கட்டினேன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ளேயும் ஃபோன் வந்து கேட்டால் எப்படிரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஃபோன் வாங்கிட்டா தான் நான் காலேஜுக்கு போவேன். ஏய் விட்டா என்ன ரொம்ப ஓவராக பேசுனுக்கிற? போ வீட்டுக்கு, நான் வந்து பார்த்துக்கிறேன். கிளம்பு. சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். வரேன்பா. தம்பி வண்டியில் ஏறுப்பா. சார் உட்காருப்பா. சார் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான். உட்காரு. ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். உட்காரு. பண்ணல சார். உட்காருப்பா. சரிங்க சார். அந்த மெக்கானிக் என்ன தம்பி வேணும் உனக்கு? அப்பா சார். அப்பனா இருந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கூட வாங்கி தர மாட்டான். எந்த ஃபோன் வாங்கணும்னு ஆசை தம்பி உனக்கு? எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் ஆசை சார். நான் வாங்கி தரேன். நீங்கள் எதுக்கு சார் எனக்கு வாங்கி தரீங்க? முன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் என்ன சார் உங்களுக்கு பண்ண முடியும்? இவனை கொலை பண்ணணும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? கொலையா? வேணாம் சார், எனக்கு பயமாக இருக்குது சார், என்னை விட்டுருங்க சார். தம்பி உனக்கு எந்த ப்ராப்ளம் வரும் நான் பார்த்துக்கிறேன். நான் நினச்சா போலீஸை வச்சோ ரவுடியை வச்சோ இந்த மேட்டரை முடிக்க முடியும். ஆனால் இது என் பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை சார், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார். இல்லைப்பா, உனக்கு பைக் வாங்கி தரேன், மொபைல் வாங்கி தரேன். உன் மேலே எந்த கேஸும் ஃபைல் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். பல்சர் வாங்கி தரீங்களா? மச்சான் அப்பா கால் பண்ணுறேன். சார் இப்போ அந்த ஏரியாவில் தான் சார் இருக்கேன். ஓகே சார், முடிச்சிடுறேன் சார். முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். சொல்லுப்பா, இதோ 5 மினிட்ஸில் வரேன்ப்பா. சார் முடிச்சிட்டேன் சார். சூப்பர்ரா தம்பி. உனக்கு பழைய ரயில்வே காலனி தெரியுமா? தெரியும் சார். அங்கே போ, நம்ம கான்ஸ்டபிள் இருப்பார், அவரை போய் பாரு. ஓகே சார். சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார். 10,000 தர சொல்கிறேன், போய் வாங்கிக்க. 10,000 இல்லை சார், 10 லட்சம் வேணும் சார். தர சொல்கிறேன், போய் வாங்கிக்க. ஓகே சார். சார் உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னார்.